ஏன் யாருமே இந்த சீரீஸை பத்தி பேசலன்னு தெரியல. பட் உங்களுக்கு கொரியன் சீரீஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு தான். சேவ் பண்ணிக்கோங்க, பின்னாடி தேவைப்படும். 100 Days 100 Movies பார்ட் 2ல இன்னைக்கு டே 9. ஒரு பெரிய கடன்ல இருக்கிற ஒருத்தன் தன்னோட சொந்த அப்பாவிய இன்சூரன்ஸ் காசுக்காக கொலை பண்ண ஒருத்தனை ஹையர் பண்றான். அன்எக்ஸ்பெக்டடா அந்த கொலை தப்பா போகுது. அதனால ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்னால சம்மந்தமே இல்லாத ஒரு 6 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தான் இந்த சீரீஸோட கதை. இப்ப நான் சொன்னது வெறும் பேசிக் பிளாட் தான். ஆனா சீரீஸ் போக போக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு நான் லீனியர் ஸ்கிரீன் பிளேல ரொம்ப த்ரில்லிங்காவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் கொண்டு போவாங்க. இந்த சீரீஸ் பேரு சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு MPG வியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸ் பேரு கர்மா. இது 2025ல ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் சீரீஸ். இந்த சீரீஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் ஆல்சோ தமிழ் டப்பிங்ல கூட இருக்கு. இந்த சீரீஸ்ல எப்படி ஒருத்தனோட கர்மா அவனை துரத்தி வந்து பழி வாங்குதுன்னு அழகா காட்டியிருப்பாங்க. எபிசோட் 1ல நம்ம நார்மலா பாக்குற ஆக்சிடென்ட் அடுத்தடுத்த எபிசோட்ல அந்த இன்சிடென்டே நிறைய டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல காட்டுவாங்க. அது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஃபுல் சீசனே வெறும் 6 எபிசோட் தான். ஸோ நீங்க ஒன் சிட்டிங்ல உட்காந்தே முடிச்சிடலாம். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது நம்மளால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சஸ்பென்ஸ்ஃபுல்லான த்ரில்லிங்கான கொரியன் சீரீஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இது மிஸ் பண்ணாம பாருங்க.